ஒரே ஒரு செங்கலை எடுத்து ஒட்டுமொத்த பாசிச சக்திகளுக்கும் ஒரு செங்கல்ல ஒரு சமாதி கட்ட முடியுமான்னு அது அவரால் தான் முடியும். எந்த காலேஜில் அப்படி இன்ஜினியரிங் படிச்சாருன்னு தெரியல. ஒரே செங்கல்ல அவ்வளவு பெரிய சமாதியை பாசிச சக்திகளுக்கு கட்டி எழுப்பினார். ஒரு மாநிலத்துடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இன்றைக்கு முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறார். இது முனைவர் பட்டம் பெற்றதற்கான பாராட்டு விழாவா கூட நான் பாத்துக்கிறேன். அவருக்கு அவ்வளவு வாழ்த்துக்கள். நீங்க பாருங்க, உயர்கல்வித்துறை அமைச்சர் நம்ம கிட்ட இருக்காரு, அவரும் முனைவர் பட்டம் பெற்றவர். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் முனைவர் பட்டம் பெற்றவர்கள். ஆனா நம்ம சண்டை போட வேண்டியதெல்லாம் தற்கொலையோட சண்டை போட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கோங்கிறது காலத்தின் கொடுமை, வேதனை தான். சங்கிகளால் பழி தீர்க்கப்பட்ட பின் இவர் தொடங்கிய தமிழ் கேள்வி வலைக்காட்சிக்கு 12 மணி நேரத்தில் 50,000 சப்ஸ்கிரைபர்கள். ஓரிரு நாளில் 1 லட்சத்தை தாண்டியது. இன்று 7 லட்சத்தை தாண்டிய சொந்தங்களுடன் வீறுநடை போடுகிறது. நெறியாளராக கேள்விகளால் துளைத்தவர் இன்று கருத்தியல் எதிரிகளை பதில்களால் பந்தாடி கொண்டிருக்கிறார். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களின் சிறப்புரைக்கு முன்பாக ஏற்புரை வழங்க நூல் ஆசிரியர் தமிழ் கேள்வி தி. செந்தில்வேல் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல் வீச்சு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. நெகிழ்ச்சியான நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். காரணம், தொகுப்பாளர் சொன்னது போல இதே நாளில் தான் நீதி கட்சி தொடங்கப்பட்டது. நீதி கட்சி தொடங்கி எத்தனை ஆண்டுகள் ஆயிற்று? நூற்றாண்டுகளை கடந்து இந்த இயக்கம் அழிந்துவிடும் என்று சொன்னவர்கள் எல்லாம் அழிந்து மண்ணோடு மண்ணாகி மக்கி போனார்கள். இந்த இயக்கம் இன்னும் உயிர்ப்போடு இருக்கிறது என்பதற்கு சாட்சியாக இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி இங்கே இருக்கிறது. நான் இந்த அரங்கில் இன்றைக்கு இந்த புத்தக வெளியீட்டில் நான் நிற்பதற்கு முழுமுதற் காரணம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய மறைந்த அண்ணன் முரசொலி செல்வம் அவர்கள். ஏன்னா அவர் தான் என்னை முரசொலியில எழுத சொன்னார், தொடராக எழுத சொன்னார், கட்டுரைகளாக எழுத சொன்னார். எழுதுகின்ற பொழுதே அதை பார்த்துட்டு நம்ம இதை ஒரு புத்தகமாக கூட கொண்டு வரலாம் செந்தில் அப்படின்னு பேசினாங்க அண்ணன். இன்றைக்கு அவர் நம்மோடு இல்லை. அவருடைய நினைவுகள், அவருடைய கொள்கைகள் நம்மை வழிநடத்தும். அவருக்கு நான் இந்த நேரத்தில் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அதை எங்க அண்ணனை நன்றியோடு நினைவு கூர்ந்து, நான் வழக்கமாக ஏதாவது பேசிடுவேன் கடற்கடன். இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு நாளுங்கிறதுனால எதை பேசுறது எதை விடுறதுன்னு தெரியல. சுருக்கமாக வேற பேசணும். ஏன்னா துணை முதலமைச்சருக்கு நிறைய பணிகள் இருக்குது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நான் இந்த இடத்தில் நன்றியோடு நினைவு கூறுகிறேன். ஏன்னா ஒரு எளியவனின், ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு கடைக்கோடி கிராமத்தில் பிறந்த ஒரு எளியவனு புத்தகத்திற்கு அவர் அணிந்துரை வழங்கி இருக்கிறார். அது ரொம்ப மகிழ்ச்சி, நெகிழ்ச்சி. பார்க்கும் போதெல்லாம் அவ்வளவு வாஞ்சையோடு அவர் காட்டுற அக்கறை. திடீர்னு என்னைக்காவது ஒரு நாள் அலைபேசியில் அழைப்பு வரும், என்ன செந்தில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கின்ற பொழுது நம்ம ரொம்ப மூட் அப்செட்டாக இருந்தோம்னா அதெல்லாம் அவருடைய அந்த வார்த்தைகளில் உடைந்து போகும். திருப்பி நம்ம வேகமாக ஓடுவதற்கு உற்சாகத்தை தரக்கூடிய வார்த்தைகள். அவருக்கு நான் நெஞ்சம் நிறைந்த நன்றியை சொல்றேன். கோடானு கோடி திராவிட முன்னேற்ற கழக உடன்பிறப்புகளின் உயிர் துடிப்பு, தமிழ்நாட்டின் நம்பிக்கை நட்சத்திரம், நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நான் வாழ்நாள் முழுக்க நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த விழாவிற்காக. ரொம்ப நம்ம வெளியில நிறைய தெரியாது, பார்க்குறவங்களுக்கு தெரியாது இல்லையா? அருகிலிருந்து பார்ப்பவர்களுக்கு தெரியும் அவர் செய்யக்கூடிய பணிகள், அவருடைய உழைப்பு, அவருடைய எளிமை, அதெல்லாம் அருகிலிருந்து பார்ப்பவர்களுக்கு தெரியும். இதுக்கு பேரு வாரிசு அரசியல் அப்படின்னு யாராயினும் சொன்னார்கள் என்றால் நான் மீண்டும் மீண்டும் உறுதியாக சொல்கிறேன், எங்களுக்கு இந்த வாரிசு அரசியல் தான் வேண்டும் வேண்டும் வேண்டும். காரணம், அவர் பெரியாரின் கொள்கை வாரிசு. அதனால இந்த கொள்கை வாரிசு தான் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுல மகிழ்ச்சி. அதேபோல் அன்பிற்குரிய அண்ணன் அன்பில் மகேஷ் அவர்கள் ரொம்ப எனக்கு ஏதாவது அப்படியே நமக்கு சில நேரங்களில் சோர்வு அல்லது ஒரு விரக்தி வருத்தம்லாம் வந்துச்சுன்னா அவர் தான் எங்களுக்கு சுமை தாங்கி. கிளம்பி அண்ணா காலைல இருப்பீங்களாண்ணே, காலைல உங்களை பார்க்க வரலாமான்னு கேட்டு நேராக அங்கே போயிட்டோன்னா அவரை அந்த ரூமுக்குள்ளே உட்காந்து வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் என்ன சொன்னாலும் நம்ம எல்லாத்தையும் கொட்டிடலாம். அவர்கிட்ட எல்லாத்தையும் புன்னையோடு வாங்கிப்பார். வாங்கிட்டு நமக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும். சரி, நம்ம சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டோம்பா, இனிமேல் நமக்கு பிரச்சனை தீர்ந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து கிளம்பி வந்துடலாம். அப்படி ஒரு அன்பு. அவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி. நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும், நேரம் இல்லை. எனக்கு ஐயா மைதீன் கான் அவர்கள் மேனாள் அமைச்சர் நெல்லையிலிருந்து இந்த விழாவிற்காகவே வந்திருக்கிறாங்க. முன்வரிசையில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும், அண்ணன் டி.கே. இளங்கோவன் அவர்கள், அண்ணன் பரந்தாமன் அவர்கள், அண்ணன் அப்துல்லா அவர்கள், என்னுடைய நெஞ்சமெல்லாம் இருந்திருக்கக்கூடிய தோழர் எழிலன் சட்டமன்ற உறுப்பினர், என்னுடைய நண்பர்கள் அன்சாரி, எல்லாருக்குமே நான் இந்த விழாவில் நன்றி சொல்லணும். ஒவ்வொருத்தருக்கும். தமிழ் கேள்வி சொந்தங்கள் நிறைய பேர் பெங்களூர்லேருந்து வந்திருந்தாங்க, சிங்கப்பூர்லேருந்து தம்பி செந்தில் வந்திருந்தாரு, வெளிநாடுகளிலேருந்துலாம் வந்திருக்கிறீங்க இந்த விழாவிற்காக. எல்லோருக்கும் நன்றி.
ஏன் இந்த விழாங்கிறத 2 வார்த்தையில சொல்லிட்டு நான் உட்கார்ந்துறேன். ஏன்னா மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவருடைய பேச்சை கேட்கதான் நீங்களும் ஆவலா இருக்கீங்க, நானும் ஆவலா இருக்கிறேன். தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதெல்லாம் ஒரு நல்லாட்சியை தந்திருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த நல்லாட்சிக்கு எதிராக இங்கே ஒரு பெரும் நயவஞ்சக சதியை தீட்டிக் கொண்டே இருப்பார்கள். அந்த நயவஞ்சக சதி அப்படிங்கிறது முறிக்க முடியாத அளவிற்கு ஒரு பெரும் சக்தி வாய்ந்த சதியாக வலை பின்னலாக பின்னப்படும். அதுல ஊடகங்கள், அப்புறம் குறிப்பா பார்ப்பனிய ஊடகங்கள், ஆரிய ஊடகங்கள், இந்த சக்திகள் இதெல்லாம் சேர்ந்து நீங்க அவருடைய சாதனைகளை மறைத்து வேற ஒரு கருத்துருவாக்கத்தை உருவாக்கி ஒரு நல்லாட்சி தொடரவிடாதபடிக்கு தமிழ்நாட்டை எல்லா காலத்திலையும் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அதனால என்ன நட்டம்? திமுகவிற்கு நட்டமானா ஒருபோதும் இல்லை, அது தமிழ்நாட்டிற்கு தான் நட்டத்துல போய் முடிஞ்சிருக்குது. நான் அடிக்கடி சொல்ற உதாரணம், நிறைய உதாரணம் சொல்றேன். ஒன்னு சொல்றேன், நீங்க இப்ப போய் மதுரவாயில் பறக்கும் சாலையை பார்த்தீங்கன்னாலும் வயிறு எரியும். முத்தமிழஞ்சன் டாக்டர் கலைஞர் போட்டாருங்கிற ஒரே காரணத்துக்காக அதன் பிறகு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அந்த திட்டத்தை அப்படியே கடப்புல போட்டாங்க. வெறும் அந்த தூண்களை பார்க்கும்போது அவ்வளவு வயிற்றுச்சலா இருக்கும். அப்போ ஒவ்வொரு முறையும் ஒரு நல்லாட்சி அமைந்து திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டை ஒரு வளர்ச்சி பாதைக்கு எடுத்துட்டு போய் நிப்பாட்டும். ஏதேனும் ஒரு ஏதாவது ஒரு விஷம கருத்தை அல்லது ஏதாயினும் ஒரு வதந்திய திட்டமிட்ட சதியை செய்து எல்லா விதமான சதி சக்திகளும் ஒன்று சேர்ந்து திமுகவை எப்படியாவது மீண்டும் ஆட்சிக்கு வர விட்டுறக்கூடாது அப்படிங்கிறத உறுதியா இருப்பாங்க. அப்புறம் தமிழ்நாடு ஒரு 10 வருஷம் பின்னோக்கி போகும். திருப்பி திமுக ஆட்சிக்கு வரும், திருப்பி எடுத்துட்டு மேல கொண்டு போய் விடுவாங்க, திருப்பி பின்னாடி கொண்டு போய் எடுத்து விட்டுருவாங்க. இப்ப நீங்க மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக பதவியேற்ற பொழுது இந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி மைனஸ்ல இருந்துச்சு. இன்றைக்கு அதை 11.19 விழுக்காடாக உயர்த்தி காட்டி இருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர். அப்படின்னு சொன்னா இது மாயத்தாலோ மந்திரத்தாலோ நடைபெற்றதல்ல. இது முழுக்க முழுக்க அவருடைய அயராத உழைப்பினால் சாத்தியப்பட்டது. விளையாட்டுத்துறையில துணை முதலமைச்சர் செய்த சாதனைகள் அவ்வளவு, பள்ளிக்கல்வித்துறையில நம்முடைய அமைச்சர் செய்த சாதனைகள் அவ்வளவு. அதுக்கெல்லாம் இன்னைக்கு நேரம் இல்லை, நிறைய அவ்வளவு பேசலாம். கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு ஒரு நிகழ்ச்சி நடத்திய போது அத்தனை பேர் முன்னாடி இருந்தவங்களுக்கு எல்லாம் பேச்சு வரல, கண்ணீர் மட்டும்தான் வந்து கொண்டு இருந்துச்சு. நீங்க ஒரு மாநிலத்துடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இன்றைக்கு முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறார். இது முனைவர் பட்டம் பெற்றதுக்கான பாராட்டு விழாவா கூட நான் பாத்துக்கிறேன். அவருக்கு அவ்வளவு வாழ்த்துக்கள். நீங்க பாருங்க, உயர்கல்வித்துறை அமைச்சர் நம்ம கிட்ட இருக்காரு, அவரும் முனைவர் பட்டம் பெற்றவர். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் முனைவர் பட்டம் பெற்றவர்கள். ஆனா நம்ம சண்டை போட வேண்டியதெல்லாம் தற்கொலைகளோட சண்டை போட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கோங்கிறது காலத்தின் கொடுமை, வேதனை தான். இப்போ இதெல்லாம் தாண்டி மறு வைத்துக் கொண்டு மாறுவிடத்தில் வரக்கூடிய பாசிச சக்திகள், மதவாத சக்திகள் எல்லோரும் சண்டை போட வேண்டிய தேவை இருக்கிறது. 20 ஆண்டு கால ஊடக அனுபவத்தில் நான் பெற்ற அனுபவங்களில் இருந்து தரவுகளோடு இந்த புத்தகத்தை கொடுத்திருக்கிறோம். இதில் இந்த தரவுகளை படிச்சு யாரேனும் ஒருவர் ஆதாரங்களோடு இதை மறுக்க தயாராக இருந்தால் நம்ம செய்யலாம். ஆனா அவங்ககிட்ட அதுக்கு வாய்ப்பே கிடையாது. எனவே மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் அமர வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தில், அது தமிழ்நாட்டிற்கு நல்லது என்ற ஒற்றை நோக்கத்தில் கொண்டு வரப்பட்ட புத்தகம் இது. இந்த புத்தகத்தை நம்ம எடுத்துட்டு போவோம். கட்டம் சரியில்லைன்னாங்க, ஜாதகம் சரியில்லைன்னாங்க, சொன்னவர்களுக்கு எல்லாம் கட்டம் சரியில்லாம போச்சு. தொடர் வெற்றிகளை குவித்து கொண்டே வருகிறார். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, புதுசா ஒரு கட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க ஜாதகத்தை. திமுக 2வது முறையாக தொடர்ந்து ஆட்சி அமைச்சது இல்லை அப்படிங்கிறாங்க. அதுவும் விரைவில் நடக்கும். மீண்டும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக பொறுப்பேற்கத்தான் போகிறார். அதை அனைவரும் பார்க்கத்தான் போகிறார்கள். அந்த வகையில் அவருக்கு இன்னைக்கு தளபதிகளாக நிற்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் இங்க ஒரே ஒரு செங்கலை எடுத்து ஒட்டுமொத்த பாசிச சக்திகளுக்கும் ஒரு செங்கல்ல ஒரு சமாதி கட்ட முடியுமான்னு அது அவரால் தான் முடியும். எந்த காலேஜில் அப்படி இன்ஜினியரிங் படிச்சாருன்னு தெரியல, ஒரே செங்கல்ல அவ்வளவு பெரிய சமாதியை பாசிச சக்திகளுக்கு கட்டி எழுப்பினார். அவர் உங்களோடு உரையாற்ற காத்திருக்கிறார். நான் அவருக்கும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் செல்வப்பிரதி அவர்களும் வந்துட்டாங்க. ஸோ அவரையும் அவர் ஏற்கனவே வந்துட்டு அர்ஜென்டா வெளில போனாரு, இப்போ வந்துட்டாரு. ஸோ அந்த செய்தியை சொல்றாங்க, மகிழ்ச்சி. ஸோ நான் அவருடைய பேச்சுக்கு வழி கொடுத்து ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நெஞ்சம் நேர்ந்த நன்றியை சொல்லி வந்திருக்கக்கூடிய தமிழ் கேலி சொந்தங்கள், இந்த விழாவிற்காக அண்ணன் ஏழுமலை அண்ணன்லாம் நான் அன்னைக்கு அவரை பார்த்த கூட ஒரு நாள் தான் பார்த்தேன். அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு, எல்லாம் நம்ம கட்சின எனக்கு கொள்கை உறவு. நானும் என் மனைவியும் சென்னைக்கு இறங்கிட்ட பொழுது தனியர்களாகத்தான் வந்தோம், 2 பேரும் மட்டும்தான் வந்தோம். இன்னைக்கு இவ்வளவு லட்சம் உறவுகள் கிடைத்திருக்கிறது சொன்னால் அதை கொடுத்தது இந்த இயக்கம், இந்த சித்தாந்தம், அவ்வளவு சொந்தங்கள். ஸோ அத்தனை பேருக்கும், மேடையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும், முன்பாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும், வந்திருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி நான் அவர்களுடைய உரைக்கு வழி கொடுத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நவம்பர் 27 நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். முன்னதாகவே வாழ்க வாழ்க வாழ்கவே மாண்புமிகு துணை முதலமைச்சர்,
எஸ், அவருக்கு ஒரு பரிசு, சின்ன பரிசு. மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு கைத்தட்டல்கள் மூலம் நாம் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தற்போது தெரிவித்துக் கொள்ளலாம். அழகிய ஒரு நினைவு பரிசு ஓவியமாக பிறந்தநாள் பரிசாக மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு செந்தில்வேல் அவர்கள் வழங்கி சிறப்பித்திருக்கிறார்கள்.